வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ரிஷபராசி குரு பெயர்ச்சி பலன்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 8/10/2025 முதல் 20/10/2026 வரையான குரு பெயர்ச்சி பலன்கள். ஓராண்டு பலன்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகையான நற்பலன்களை செய்வார், இல்லை பாதக பலன்களை தருவார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 3இல் அமர்ந்த குரு பகவான் முயற்சிகளில் சிறு தடைகளும் முன்னேற்றங்களில் சில பாதிப்புகள் மட்டும்தான் இருக்குமே தவிர பெருசா பாதகம் சொல்லிவிட முடியாது. ஆனால் நீங்கள் எடுக்கின்ற முடிவையும் சரி, செய்கின்ற செயலையும் தனி மனிதனாக முடிவுகளை எடுக்காமல் குடும்பத்தில் இருப்பவர்களை ஆலோசனை செய்து அனுசரித்து செய்வதால் பாதகங்கள் குறையும். எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, 3இல் குரு பகவான் இருக்கும்போது புத்தி கெட்டத்தனமாக செய்துட்டேன், அறிவில்லாமல் செய்துட்டேன், அவசரப்பட்டு செய்துட்டேன். இந்த வார்த்தை குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து மாறும்போது நீங்களாகவே யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஒரு ராசிக்கு குரு பகவான் சொந்த ஜாதகத்தில் 3இல் இருக்கும்போது சொல்லக்கூடிய பலன்கள் அல்ல, கிரகங்கள் பயிற்சி பெறும் காலங்களில் சனி பகவான் பயிற்சி பெற்று இந்த இடத்தில் இருக்கிறார், ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று இந்தந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறார்கள், குரு பகவான் பயிற்சி பெற்று இந்த ராசிகளில் அமருகிறார் என்பதை சொல்வது தான் ராசி பலன். அப்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் ராசியில் இருக்கும்போது நீங்கள் மிக வேகமாக செயல்பட்டு செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமருகிறதோ அந்த ராசியினுடைய பலனும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா, இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாவினுடைய பலனையும் சரிசமமாக பிரித்து கணக்கிட்டால் கோட்சாரத்தில், அதாவது கிரகங்கள் பயிற்சி பெற்று அமரும் காலத்தில் பயிற்சி பெறும் கிரகங்களுடைய பலன்தான் அதிகமாக நடக்கும். அப்படி நடக்கும்போது குரு பகவான் மிகவும் வலிமையான கிரகம், ஒரு கௌரவ கிரகம், செய்யும் தொழிலில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் ஒரு கிரகம். நன்மைகளை அதிகமாக பெற வேண்டுமென்றால் குரு பலம் வேணும். குரு பலம் என்றால் என்ன? ராசிக்கு 2இல் இருக்கும்போது தனலாபத்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் கொடுப்பார். ராசிக்கு 5இல் வரும்போது தொட்டதெல்லாம் துலங்க வைப்பார். ராசிக்கு 7இல் வரும்போது எதிர்பாராத வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பார். ராசிக்கு 9இல் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கனவை நினைவாக்குவார். ராசிக்கு 11இல் வரும்போது கனவிலும் கண்டறியாத யோகமான வாழ்க்கையை கொடுப்பார். 5 இடங்களில் மட்டும்தான் குரு பகவான் நன்மையை செய்வார். மற்றும் 7 ராசிகளில் அமரும்போது பாதக பலன்களை தருவார். அந்த வகையில் ரிஷபராசியான உங்களுக்கு குரு பகவான் 3இல் இருப்பது பாதகம் என்று சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் தடைகள், ஏமாற்றங்கள், பொருள் விரயங்கள், எதிர்பாராத நஷ்டங்களை கொடுப்பார். அதுவும் உங்களுடைய வேகத்தால் தான், உங்களுடைய அவசரத்தால் தான் நடக்குமே தவிர சிந்தித்து செயல்பட்டால் பெருசாக பாதகம் வராது. 3ஆம் இடத்தில் இருந்தால்தான் தொல்லைகளா என்றால் அடுத்த பயிற்சியும் உங்களுக்கு நற்பலன்களை தராது. ஏன்னா 2ஆம் இடத்தில் கொடுப்பார், 3, 4இல் கெடுக்க ஆரம்பிப்பார், நன்மைகளை தடுக்க ஆரம்பிப்பார். ஆகையால் இந்த பதிவை பார்க்கின்ற
ரிஷபராசிக்காரர்கள் இப்பொழுதே விழிப்புடன் இருந்துவிட்டால் நஷ்டங்களை தடுக்கலாம், கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரலாம், துன்பங்கள் வராத அளவுக்கு உங்களால் முயற்சி செய்து எல்லா வகையான நன்மைகளும் பெறலாம். 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் தடைகளும் தடுமாற்றங்களும் பொருள் விரயங்களும் உறவு சிக்கல்களும் வரும். இதிலிருந்து விடுபட பரிகாரமாக செய்ய வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வந்தால் பாதகங்கள் குறையும். அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க, அதுக்கப்புறம் அவஸ்தையில் மாட்டிக்கொள்ளாதீங்க. குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வாங்க, தடைகள் விலகி நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.